ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் மல்லிப்பூ பிடிக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். அட இது என்னம்மா கேள்வி, யாருக்கு தான் மல்லிப்பூ பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி மல்லிப்பூ லவ்வர்ஸ்க்கு தான் இந்த வீடியோ. பொதுவாகவே மல்லிப்பூ செடி வளர்க்குறது ரொம்ப சவாலாகவே இருக்கும் நிறைய பேருக்கு. ஆனால் அது மாடி தோட்டத்தில் வளர்க்குறது ரொம்பவே ஈஸிங்க என்னோட அனுபவத்தில். நம்ம எல்லார் வீட்லேயுமே மல்லிப்பூ செடி கண்டிப்பாக ஒன்றாவது இருக்கும். அதில் பூக்களே வைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. என்னோடய மாடி தோட்டத்தில் நான் எத்தனை வகையான மல்லிப்பூ செடி வச்சுருக்கேன், அந்த பூக்களுக்கு நான் என்னென்ன உரங்கள் கொடுக்குறேன், பூக்கள் எந்த அளவுக்கு பூக்குது அதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரிவான வீடியோ நம்மளோட சேனலில் ஒன்று போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். பொதுவாகவே மல்லிப்பூ செடி ஒரு டைரக்ட் சன்லைட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு செடிங்க. இதை செமிஷேடில் வச்சு வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக பூக்கள் பூக்கவே பூக்காதுங்க. செடிகளுக்கு என்ன உரம் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது, அது எந்த அளவில் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு விரிவாக நம்மளோட சேனலில் இருக்குது. வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.